அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். கலா ஹிஸ்ட்ரி அண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய PGTRB ஹிஸ்ட்ரியில் சில வினா விடைகள். பார்ட் 13. 111வது கொஸ்டின். ஷெர்ஷா சிந்துவை கைப்பற்றி யாருடைய பொறுப்பில் ஒப்படைத்தார்? ஷெர்ஷா சிந்துன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியை கைப்பற்றி ஒருவருடைய பொறுப்பில் ஒப்படைக்கிறாரு. அதான் யாரோட பொறுப்புலனா இஸ்மாயில் கானோட பொறுப்பில் ஒப்படைக்கிறாரு. 112. ஷெர்ஷா கிபி 1543 மார்வாரை யாரிடமிருந்து கைப்பற்றினார்? ஷெர்ஷா கிபி 1543 மார்வாரை யாரிடமிருந்து கைப்பற்றினார்? யாருன்னா மால்தேவரிடமிருந்து கைப்பற்றினார். அப்போ இதில் இன்னொரு கொஸ்டின் இருக்குது பாருங்க. ஷெர்ஷா மால்தேவரிடம் இருந்து எந்த ஆண்டு மார்வாரை கைப்பற்றினார்னா கிபி 1543. அடுத்து இன்னொரு கொஸ்டின் இருக்கு பாருங்க. ஷெர்ஷா மால்தேவரிடம் கைப்பற்றிய இடம் எதுன்னு கேட்டால் என்னது? மார்வார். அப்படி 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் இந்த ஒரே கொஸ்டினில் இருக்குது. அடுத்து பாருங்கள் 113. ஷெர்ஷாவின் நிர்வாக பிரிவுகளை எத்தனையாக பிரித்தார்? ஷெர்ஷா தன்னுடைய நிர்வாக பிரிவுகளை எத்தனையாக பிரித்தார்னா 47ஆக பிரித்தார். நிர்வாக பிரிவுகளை 47 பகுதிகளாக பிரிச்சிருக்காரு. 114. ஷெர்ஷாவின் நில வருவாய் திட்டத்தை புகழ்ந்து கூறும் ஆசிரியர் யார்? ஷெர்ஷாவோட நில வருவாய், நல்ல முறையில் ஒரு நில வருவாய் திட்டத்தை ஆட்சி செய்தவர் ஷெர்ஷா. அவருடைய நில வருவாய் திட்டத்தை புகழ்ந்து கூறிய ஆசிரியர் யாருன்னா கானுங்கோன்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் கானுங்கோ. ஷெர்ஷாவின் ஆட்சி காலத்தில் பர்கானா என்பது என்ன? ஷெர்ஷாவுடைய ஆட்சி காலத்தில் பர்கானானா என்னன்னா நிர்வாக ஆட்சி பிரிவு. எது? நிர்வாக ஆட்சி பிரிவு. அவருடைய நிர்வாக ஆட்சி பிரிவை தான் பர்கானான்னு சொன்னாங்க. அப்போது பர்கானா என்று அழைக்கப்பட்டது எது? நிர்வாக ஆட்சி பிரிவு. இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். ஷெர்ஷாவின் ஆட்சி காலத்தில் நிர்வாக ஆட்சி பிரிவு எவ்வாறு அழைக்கப்பட்டது? பர்கானா என்று அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி 2 கொஸ்டின் இருக்குதுல. ஷெர்ஷா வெளியிட்ட வெள்ளி நாணயத்தோட பேர் என்ன? டாக். ஷெர்ஷா வெளியிட்ட வெள்ளி நாணயத்தோட பேர் என்ன? டாக். டாக் என்ன நாணயம்? வெள்ளி நாணயம். அடுத்த 117 பாருங்கள். ஷெர்ஷா தனக்குத்தானே சூட்டி கொண்ட பெயர் ஷெர்கான். ஷெர்ஷா தனக்கு தானே சூட்டி கொண்ட பேர் என்ன? ஷெர்கான். ஷெர்ஷா தில்லியில் ஆளுநராக இருந்த வருடம் எத்தனை வருடம்? தில்லியில் ஆளுநராக இருந்த 5 ஆண்டுகள். ஷெர்ஷா எந்த இடத்துல 5 ஆண்டுகள் ஆளுநராக இருந்தார்? தில்லியில். 119 பாருங்கள். ஷெர்ஷாவுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த அவரது மகன் பேர் என்ன? ஜலால்ஜா. ஷெர்ஷாவுக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் யார்? ஜலால்ஜா. அது யார்? அவருடைய மகன். டில்லியில் உள்ள புராணகிலா யாரால் கட்டப்பட்டது? டெல்லியில் இருக்கக்கூடிய புராணகிலான்னு சொல்லக்கூடிய அந்த வரலாற்று சிறப்புமிக்க இடம் யாரால் கட்டப்பட்டதுன்னா ஷெர்ஷாவால் கட்டப்பட்டது. நன்றி.